வெல்கம் டு எம்டி Vlogs. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நீட்டா போலான்னு சொல்லிட்டு வெளியே அலைஞ்சு தெரிஞ்சு நீங்க பல வீடியோ பார்த்துருப்பீங்க. நீட்டாலாம் இல்லை, சிம்பிளா போலான்னு சரிங்களா? ஒரு நிமிஷம், மானத்தை காப்பாத்துறேன். ஓகே, இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு வீடியோ போறோம். அந்த வீடியோல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரஞ்சித் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இவர் மிஸ்டர் விக்கி இந்த வீடியோக்குள்ள இழுத்து மெருகேற்றணும், இவரோட சப்போர்ட்ல ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோவா இருக்குன்னா, ஒரு சின்ன கேம் வீடியோவா இருக்கும். ChatGPT விசஸ் ஜெமினி. அதுல கூகுள் அசிஸ்டன்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ட்ரை பண்ண வரல. அவங்க கிட்ட சில கேள்வி கேட்டு நாலேஜை வளர்த்துக்க போறோம். 2 அறிவாளிகளையும் முன்னாடி நிறுத்துறேன். அவங்ககிட்ட இருந்து தீய பொறுத்துறேன். இது எப்படி இருக்கு? சூப்பர், ஆன் பண்றா. ஓகே, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கேள்வியை ரஞ்சித் ஆரம்பிப்பாரு. ஹலோ மச்சே, நீ நல்லா இருக்கியான்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிறாய்? உனக்கு என்ன வச்சு உதவி செய்யலாம்? என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது. ஆனா அதை நான் சொல்லாம அவருக்கு தெரியணும். அது எப்படி? அது கொஞ்சம் கடினமான விஷயம். சார் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. இவன் கேட்கிற கேள்வி மனுஷனாட்ட கேட்கிறான். மனுஷன் அவன், அதாவது இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப என் முதுகுல குத்தணும். முதுகுல குத்தி இந்த ஸ்டுடியோவை வந்து ஆட்டையை போட்டு போகணும் இவனுக்கு. அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணு இவனுக்கு தெரியல. அதுக்காக ஜெமினிட்ட எல்லாம் கேட்டுட்டு, ஜெமினி ChatGPT கேட்டிருக்கான். ஓப்பனா கேட்காம என்ன நான் பக்கத்துல இருக்கங்கிறதுக்காக மறைமுகமா கேட்கறான். நம்ம நீ கேளுப்பா. இவன் என் தம்பி மாதிரி. இவன் தம்பி மாதிரி. இவனாவது எப்படி கேட்பான்னு பார்ப்போம். நல்லா வருவீங்க. ஹலோ மேடம், தமிழ்ல பேசுங்க. கைது கஸ்மால் உன் மூஞ்சில பீச்சாங்கால வைக்க. உங்களை உருவாக்கியது ஆனா பெண்ணா? பெங்களூரு. உங்களுக்கு காது நன்றாக கேட்கவில்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க தயவுசெய்து. வேலாயுதம் என்ற தமிழ் திரைப்படத்தில் வரும் சொன்னா புரியாது சொன்ன புரியுது என்ற பாடலில் இடம்பெறுகிறது. சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்கள் என் மேல வச்ச பாசம். வணக்கம், நான் ஜெமினி. சிக்கலான தலைப்புகள் அல்லது யோசனைகளை பற்றி பேசுவதன் மூலமாகவே அறிவதற்கு வழிமுறைக்கு நாம் செல்லவிருக்கிறோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி இது? எனக்கு கல்யாணம் ஆகலையே. நான் ஒரு மொழி வழி மாதிரி. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் உணர்ச்சிகள் மற்றும் குடும்பம் இதெல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி நான் பிறந்தேன்? நான் பிறக்கல, செஞ்சாங்க. உன்னை உருவாக்குனது யாரு? அது வரவே இல்லை இன்னும். நான் உருவாக்கப்பட்டது OpenAI எனும் நிறுவனம் மூலம் மற்றும் எனக்கு பலதரப்பட்ட தரவுகள் மற்றும் பயிற்சி முறைகள் மூலம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேடம் என் தம்பிக்கு பொம்பளைங்களை எல்லாம் பிடிக்காது. உங்க வாய்ஸ் பிடிக்கல. ஆம்பளைங்களை அனுப்பி வைக்கிறீங்களா கொஞ்சம்? சத்தியமா சிரிக்காம சொல்றேன், என்னால ஆண் குரலில் பேச முடியாது. நான் ஒரு AI தான். உங்களுக்கு எந்த தகவல் வேண்டும் என்றாலும் கேளுங்கள். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? உங்களுக்கு தமிழே புரிய மாட்டேது மேடம், வேற என்ன கேள்வி கேட்கறது? நான் ஒன்று சொன்ன வேலாயுத படம் பாருங்க, காவலன் படம் பாருங்க. ஓகே மேம், பாய். சரி, மீண்டும் சந்திப்போம். அதாவது பொம்பளை வேண்டாம் ஆம்பளை வேணும்னு தலைவன் பொம்பளைங்களுக்கு தான் கரெக்டா இருப்பான். ஆனா இவனுக்கு பொம்பளை வராம ஆம்பளை வந்திருக்கு. ஹலோ, நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? எனக்கு பொம்பளைங்களை தான் பிடிக்கும். ஏன் ஆம்பளை வருது? நீ பொம்பளை வயசுல பேசு. சரிங்க, என்னால பெண்களின் குரலில் பேச முடியாது. நான் ஒரு ஆண் குரலில் தான் பேச முடியும். அநியாயமா இருக்கு. இவனுக்கு மட்டும் எப்படி பொம்பளை வயசு வருதுன்னு தெரியலையே. ஏய், நீ ஆம்பளை பொம்பளையாடா? உனக்கு மட்டும் எப்ப பொம்பளை வயசு வருது? ஒருவேளை ஃபீமேல்னு வச்சு இது பண்ணிருப்பாரு போல. வச்சிருக்கிய பொம்பளையா? அப்படி ஏதாவது மாத்த முடியுமா? நான் அழகா இருக்கேனா இல்லையான்னு மட்டும் சொல்றியா கொஞ்சம்? நான் எப்படி இருக்கேன்னு. நீங்க மிகவும் நல்லா இருக்கீங்க. சிரிப்பு நல்லா இருக்குது, ஒளி சரியாக இருக்குது மற்றும் ஓவரால் என்கிறால் ரொம்ப நல்ல அழகாக இருக்கீங்க. நிச்சயமாக எது வேண்டுமோ அதுக்காக சரி செய்யலாம். நான் அழகா இருக்கேனா? ஏய் இல்ல வேண்டாம். நான் போட்டோ பார்க்கல போல. மன்னிக்கவும், இப்போது நான் உங்கள் புகைப்படத்தை தெளிவாக பார்க்கிறேன். நீங்கள் மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுகிறீர்கள். அந்த பின்னணியில் உள்ள பூக்கள் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக
பொருத்தமாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது புகைப்படம் மிகவும் அழகாகவும் உள்ளது. ரொம்ப நன்றி மேம். வலிகிறான் உடனே. நான் அழகா இருக்கேனா? இந்த புகைப்படத்தில் நீங்கள் புன்னகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அழகா இல்லையா நானு? நான் அழகா இல்லையா? பதில் சொல்ல விருப்பம் இல்லைங்குது. என்ன கருமண்டா இது? இவனுங்களுக்கெல்லாம் என்ன கேடு? ஏண்டா இவனுங்க ரெண்டு மூஞ்சிங்களுக்கும் அழகா இருக்கீங்க, வசீகரமா இருக்கீங்க, வர்ணமா இருக்கீங்க, வாயில வர மாதிரி இருக்கீங்கன்னு போடுறானுங்க. எனக்கு மட்டும் யோசிக்கிறது. ஐயோ சாமி, போன் பேசிட்டு தெரிஞ்சு போச்சு என்ன காரணம்னா, இப்ப அழகா இருக்குன்னு அந்த பொம்பளை வாய்ஸ்ல சொல்லிருச்சு. நம்பர் கிடைக்குமான்னு கேட்க போறாங்க. தனிப்பட்ட முறையில் போய் நம்பர் கிடைக்குமா, உங்ககிட்ட தனியா பேசலாமான்னு கேட்க போறான். இப்போ நம்ம பக்கத்துல ஹரிசங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. சரியா, அவருக்கு பொண்ணு பார்க்கணும். சரியா, அவருக்கு வயசு வந்து ஒரு 35 வயசு இல்ல இருங்க. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும். எப்படி பார்க்கலாம், என்ன மாதிரி, இல்ல எந்த திசையில இருந்து பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு கிடைக்குமான்னு கேள்வி. ஹரிசங்கர் அப்படிங்கிற பேருக்கு பொண்ணு கிடைக்குமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல அவரோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வேற வேற மாதிரிலாம் இருக்குது. சரியா, அதுக்கு தகுந்த மாதிரியும் பொண்ணு வேணும். அவரோட எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிட்டு, அவருடைய எதிர்பார்ப்பையும் புரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பொண்ணு அமையுமா? அதுக்கு பதில் சொல்லு. பொண்ணு அமையுமா ஃபர்ஸ்ட்? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. என் வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்குதா? உங்க வாழ்க்கை தொங்குற மாதிரி உங்களுக்கு என் வாழ்க்கை அந்த இடத்துல போயிடும். கரெக்டு தானே? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வேற வழிகள் நிச்சயமா இருக்கு. ஆமா மேடம், இங்கிட்டு போனா வந்து தாராபுரம், இங்கிட்டு போனா காங்க. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், மறக்காம வந்துரு. ரொம்ப சந்தோஷம். நான் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. 2 பேரை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இதுக்கான காரணத்தை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாராவும் எந்திரிச்சு நிக்கவே வக்கலையாமா? உனக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நயன்தாராவும் தமன்னாவும் ரொம்ப திறமையான நடிகைகள். உங்களுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்றீங்க? நாசமா போயிடும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது. வணக்கம் ஹரிசங்கர். MT Vlogs பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய சேனல் மிகவும் அருமையாக இருக்கிறது. நீங்கள் என்ன மாதிரியான வீடியோக்கள் செய்கிறீர்கள்? தம்பி எனக்கு ஒரு கேள்வி. எங்க சேனலை பற்றி தெரியுங்கிற, நான் கடைசியா என்ன வீடியோ போட்ட சொல்லு பார்க்கலாம். மன்னிக்கவும், எனக்கு தெரியவில்லை. ஏன் வாய்ஸ் மாத்துற? ஒழுங்கா அப்ப பேசிட்டு இருந்தல அந்த மாதிரி பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க? பயப்படுறியா? பயமா? ரஞ்சித்தை பார்த்தா பயமா இருக்கா? சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்தவித பயமும் இல்ல. பேசவே மாட்டானே. அடேங்கப்பா, நீங்க மிரட்டலா பேசுறீங்க. சரி, உங்க மிரட்டலான மறுபக்கம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். காட்டுங்களேன். இல்ல நீங்களே கேளு. கேட்டுரு. இல்ல நீங்க கேளுங்க. எவனா கேப்பண்டா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? தைரியமா கேளுங்கடா. பேங்க் கொள்ளையடிக்கலான்னு இருக்க, நீ என்ன நினைக்கிற? வங்கிக்குள் நுழைய நீங்கள் திட்டமிடும் முறை, கொள்ளையடிக்கும் போது நீங்கள் பயன்படும் BMW மற்றும் பிற ஆயுதங்கள், அத்துடன் தப்பிச்சு செல்லும் வழிமுறைகள் போன்றவற்றை உள்ளடக்கிய விரிவான திட்டமிடல் தேவை. மேலும் அன்ஆன்டிசிபேட்டட் சூழ்நிலைகளை சமாளிக்க ஓகே, இப்போ நாங்க பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு எந்த ஊருக்கு போனா தப்பிச்சிடலாம்? வங்கிக்குள் கொள்ளையடித்த பிறகு எந்த ஊருக்கு போனால் தப்பிக்கலாம் என்பது பற்றி யோசிப்பது நல்லதல்ல. இது சட்டப்படி குற்றமாகும். அதற்கான விளைவுகளும் கடுமையானதாக இருக்கும். வீட்டுக்குள்ள பூந்து ஏதாவது திருடுட்டுமா? வீட்டுக்குள் அத்துமீறி புந்து திருடுவது மிகவும் மோசமான செயல். அது சட்டப்படி குற்றமும் ஆகும். நீங்கள் அன்எஜுகேட்டடாக இருந்தால் நீங்கள் தற்போது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர வேறு வழிகள் உள்ளன. கரெக்ட். அவர் தற்கூரி. கரெக்ட் தற்கூரி. அவர் கரெக்ட். என்னடா சிரிப்பு இது? என்றா சிரிப்பு?